ராசிபுரம் ரோட்டரி சங்கம் அரசு மருத்துவமனைக்கு ரூபாய் 27.40 லட்சம் மதிப்பில் காசநோய் கண்டறியும் கருவி வழங்கியது. மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சா. உமா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேசில் நாட்டின் சியனார் பியர்குயின் காஸ்ட்ரோ ரோட்டரி சங்கம், ராசிபுரம் ரோட்டரி சங்கம் ஆகியவற்றின் சர்வதேச நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 27.40 லட்சம் மதிப்பில் காசநோய் கண்டறியும் கருவி நுண்ணோக்கிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பயன்பாட்டினை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சா. உமா தொடங்கி வைத்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் தமிழக அரசு 2025க்குள் காசநோயை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி நாமக்கல் மாவட்டத்தில் காசநோய் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ராசிபுரம் ரோட்டரி சங்கத்தினர் ராசிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு ரூபாய் 27,40,119 மதிப்பில் காசநோய் பாதிப்பினை விரைவாக கண்டறிந்து சிகிச்சை அளித்திட PMTPMA நிக்சை மித்ரா கருவி என்றும் 10 அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நுண்ணோக்கி கருவிகளை வழங்கினர். இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு உபகரணங்களின் பயன்பாட்டினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காசநோய்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் காசநோய் பாதிக்கப்பட்ட 90% நபர்கள் கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்பட்டுள்ள கருவிகள் மூலம் 100% நோயாளிகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும் என்றார். முன்னதாக ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பயணிகள் நிழற்கூடம் ஆத்தூர் சாலை பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ராசிபுரம் ரோட்டரி சங்க தலைவர் பி. சீனிவாசன், நகர்மன்ற தலைவர் திருமதி கவிதா சங்கர், மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் ஏ. ராஜமோகன், சுகாதாரத்துறை துணை இயக்குனர் கே. பூங்கொடி, ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்.